நிறைய ஜோதிட வல்லுநர்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் மாத்தி மாத்தி சொல்றாங்களே அப்படின்னு நம்மகிட்டயே கேட்கறாங்க. அது எப்படி நவகிரகங்கள் வித்தியாசமா மாறுமா? ஜோதிடத்துக்காகவும் வாஸ்துக்காகவும் மாறுமா? ஒருத்தர் கடன் ஆகிறாங்கன்னாவே 2 திசை மெயினான திசை. என்ன திசை? தென்மேற்கு திசை, வடகிழக்கு திசை. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்ப சராசரி எல்லாத்தும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, இந்த கடனுக்காக வீட்டை வைக்கிறது, வாஸ்துப்படி கடன் ஆகுது அப்படின்னாவே வீட்டை எந்த மாதிரி வீட்டை கட்டுனா அவங்க கடன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, பொதுவாக நம்மகிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சார், நான் வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் கடன்காரன் ஆயிட்டேன், அது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல செல்வாக்காக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டு. பொதுவாக நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இந்த நவகிரகங்களும் 12 ராசிகளின் அடிப்படையில தான் வீடா இருந்தாலும் ஜோதிடமா இருந்தாலும் இயங்கும். அதுல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலயே நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம். நவகிரகங்களுடைய திசைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆனா நவகிரகங்கள் பர்டிகுலரா ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அதாவது கால விதானம் நிர்ணயம் செய்து இந்த மூலையில கிழக்கு இந்திரன், மேற்கு வர்ணன், தெற்கு யமன் இது அப்படிங்கிறது பஞ்சபூதத்துல. ஆனா அந்த நவகிரகங்கள்ல நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மஸ்தானில் சூரியன் இருப்பாரு, கிழக்குல சுக்கரன் இருப்பாரு, மேற்குல சனி இருப்பாரு, தெற்குல செவ்வாய் இருப்பாரு, வடக்குல குரு இருப்பாரு, தென்கிழக்குல சந்திரன் இருப்பாரு, வடகிழக்குல புதன் இருப்பாரு, தென்மேற்குல ராகு, வடமேற்குல கேது. இதுதான் மாறும், இதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா நிறைய ஜோதிட வல்லுநர்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் மாத்தி மாத்தி சொல்றாங்களே அப்படின்னு நம்மகிட்டயே கேட்கறாங்க. அது எப்படி நவகிரகங்கள் வித்தியாசமா மாறுமா? ஜோதிடத்துக்காகவும் வாஸ்துக்காகவும் மாறுமா? அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே 100% கிடையவே கிடையாது. நவகிரகங்களுடைய பிக்சடு திசை இந்த மூலைனா அந்த கிரகத்துக்கு உண்டான திசைகள் அதுதான், அதுல மாற்றமே இல்லை. அதுல எந்த ஒரு நம்ம மாற்றம் நேயர்கள் நினைக்கவே வேணாம். அப்ப ஒருத்தருக்கு கடன் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் ரெண்டையும் யார் ஒருத்தர் மிங்கிள் பண்ணி கரெக்டா பேசுறாங்களோ அது செயல்பாடுகளுக்கு வரும். இதுதான் நம்ம கடந்த 30 வருடத்துக்கு மேலாச்சு இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், ஜோதிடத்தையும் வாஸ்தையும் மென்ஷன் பண்ணி. அப்ப இந்த கடன் ஆகுது அப்படின்னா, கடனுக்குண்டான ராசி எந்த ராசி, கடனுக்குண்டான கிரகம் எந்த கிரகம், இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது நவகிரகங்களையும் ஜோதிடத்தையும் ரெண்டையும் வச்சு பேசினா மட்டும்தான் அந்த ஒரு முழுமையான விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. பொதுவா 12 ராசிகளை கடனுக்குண்டான பாவம் எந்த பாவம்? அது காலச்சக்கரத்துல 6வது ராசியான கன்னி ராசி அப்படிங்கிறது தான் கடனுக்குண்டான பாவம், 6ஆம் பாவம். அப்ப அந்த கன்னி ராசிக்கு உண்டான திசை என்ன திசை அப்படின்னா, தென்மேற்கு திசைங்கிறது தான் கன்னி ராசிக்கு உண்டான திசை. அடுத்தது பாத்தீங்கன்னா, கிரகங்கள்ல கடனுக்குண்டான கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் தான் கடனுக்குண்டான கிரகமே. அவர் தான். முதல்ல ஒருத்தர் நீங்க கடன் வாங்க போறீங்கன்னாவே முதல்ல ஒருத்தர் நம்பிக்கை நாணயம் இருக்குதா, கடன் கொஞ்சம் நம்பிக்கை நாணயம் இல்லைன்னா முதல்ல இதுல ஒரு பேப்பர் ஒரு கையெழுத்து போடு, ஒரு செக்ல ஒரு கையெழுத்து போடு, இல்ல நீங்க ஒரு பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போடு அப்படின்னு முதல்ல அந்த கையெழுத்தை தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. நம்பிக்கை நாணயங்கிறதெல்லாம் முன்ன போன காலத்துல இருந்தது. இன்னைக்கு யாரா இருந்தாலும் 10,000 ரூபாய் கடன் கொடுத்தாலும் முதல்ல ஒரு கையெழுத்து ஒன்று போடு அப்படிங்கிறாங்க. அப்ப கையெழுத்துக்கு காரகனே முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு கிரகங்களுமே கடனை கொடுத்தாலும் முதல்ல இந்த கடனுக்கு உண்டான கிரகம் அப்படின்னாவே முதல்ல நம்மளுக்கு புதன் தான். திசையில தென்மேற்கு திசை தான். அப்ப இந்த புதனுக்கு உண்டான நவகிரகங்கள் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப புதனுக்கு உண்டான கிரகங்கள், நவகிரகங்கள்ல அந்த புதனுக்கு உண்டான தெய்வம் எங்க இருக்குதுன்னா வடகிழக்கு மூலையில் இருக்குது, பாவத்துல தென்மேற்கு மூலையில் இருக்குது. அப்ப ஒருத்தர் கடன் ஆகிறாங்கன்னாவே 2 திசை மெயினான திசை. என்ன திசை? தென்மேற்கு திசை, வடகிழக்கு திசை. இதைத்தான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு கடன் ஆகுது அப்படின்னாவே இந்த வடகிழக்குல ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுல இருக்குது அப்படின்னா அவங்க கடன் ஆகிறதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க. புதுசா நீங்க ஒரு மேப் போடுறீங்க, இல்லைன்னா புதுசா ஒரு இடத்த தேர்வு செய்ய போறீங்க. அந்த இடத்த தேர்வு செய்யும் பொழுது இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நேர் இடத்துல ஒரு நல்ல ஒரு தெருப்பார்வை வந்ததுன்னா அது யோகம். அதுலயே பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட தெருப்பார்வை வந்தாலும்
அந்த தெருப்பார்வை கழிச்சு தான் நான் வீடு கட்டணும்னு நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஆனா அந்த தெருப்பார்வைய வந்து வீட்டுல குத்துதுன்னு சொல்லி அந்த தெரு நேர் ஃபுல்லாவே இழுத்து வீட்டை கட்டிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 40க்கு 30 பிளாட் அப்படின்னா ஒரு 10 அடி மட்டும் ஈசானியத்திலிருந்து வந்து தெரு வந்து குத்தும். ஆனா அவங்க அந்த 40 அடிக்குமே கிட்டத்தட்ட வீட்டை கட்டிடுவாங்க. அந்த தெரு வந்து அந்த வீட்லயே போய் குத்தும். அப்படி குத்துறது வந்து சில பேர் யோகங்கிறாங்க. ஆனா அது யோகம் கிடையாது. ஈசானிய தெருப்பார்வை நல்ல பார்வை தான். அப்படி வீட்டை கட்டினீங்கன்னாவே நீங்க கடன் ஆகிறதுக்கு ஒரு ஆயத்தையும் ஸ்டார்ட் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த தெருப்பார்வையோட இடத்த கழிச்சுதான் வீட்டை கட்டுனா கடன் ஆகாம இருக்கலாம். ஒரு விஷயம். அடுத்தது இந்த வடகிழக்குங்கிறது இருக்கிறதுலயே ஒரு மிதமான ஒரு லேசான ஒரு பள்ளமான இடம். இப்ப இந்த இடத்துல நம்ம பள்ளத்தை விட்டு மேடான பகுதிகளை உருவாக்கிடுறது. அது இல்லாம இந்த வடகிழக்குங்கிறது ரொம்ப சுத்தமான இடம். இந்த சுத்தத்தை வந்து அசுத்தமா மாத்துறது என்ன? இந்த வடகிழக்கு பயிர் அசுத்தம்னா இயற்கையான நீர், இந்த மாதிரி தண்ணி தொட்டி, போரு, கிணறு இது இருந்தா யோகம். அதுக்கு பதிலாக அந்த செப்டிக் டேங்கு, தண்ணியை வந்து அசுத்தமான தண்ணிகளில் குழி வெட்டி உள்ள இறக்குறது, இதெல்லாம் நீங்க கடனுக்கு தான் உள்ள நுழையிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல முதல்ல அந்த ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 60க்கு 40 பிளாட் அப்படின்னா அந்த பிளாட்டுக்குள்ள நாளா பிரிச்சு அதனுடைய தென்மேற்கு மூலையில தான் முதல்ல வீட்டை கட்டணும். அந்த தென்மேற்கு மூல திசையை நிலத்தத்துவத்துல கட்டாம அந்த ஈசானியத்துல வீட்டை கட்டிடுவாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் பெருசாவே வச்சிருப்பாங்க, ஒரு கிட்டத்தட்ட 20 சென்ட் 30 சென்ட்னு. ஆனா ரோட்டை அனுசரிச்சு வீடை கட்டணும் ஈசானியத்துல கட்டிடுவாங்க. ஆனா நல்ல அளவுகள் சாஸ்திரப்படி முறையா கட்டினாலும் அவங்க கடன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடன் கண்டிப்பா ஆயிடுவாங்க, மாற்றமே இல்லை. பசங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே பொருள் விரயமாயிட்டே இருக்கும். அப்ப இந்த ஈசானியத்துல படிக்கட்டு முதல்ல அமைச்சிருது. இந்த ஈசானியத்துல படிக்கட்டு அமைச்சாவே நீங்க வாழ்க்கையில தலையில ஒரு பெரிய சுமைய அமைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப ஈசானியத்துல இந்த படிக்கட்டு அமைக்கும் பொழுது நிச்சயமாக கடன் பாதிப்பு தலையில அதிகமா ஏறி உட்கார்ந்து கடனை கட்ட முடியாம நாணயம் கெட்டு போய், ஒரு மதிப்பு கெட்டு போய், மரியாதை கெட்டு போய் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். வடகிழக்குல இந்த வடக்கு கிழக்கு கூட பகுதியில அதிக காலி இடம் இல்லாம அப்படியே வீட்டை வந்து அணைச்சு ரோட்டை ஒட்டியே ஒரு 3 அடி 4 அடி வச்சு வீட்டை அப்படியே கட்டிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு வேட்டில எல்லாம் கொஞ்சம் காலி இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருந்ததுனாவே வடக்கு கிழக்கு வந்து அதிக ஓப்பன் இல்லாம, அதிக காலி இடம் இல்லாம, அதிக உயரமான வளர்ச்சியான மரங்களை இது மாதிரி எல்லாம் வச்சு தடுக்கும் பொழுது கடன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே நீங்களா கடனுக்கு வந்து ரூட்டை கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. கடன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ரூட்டை கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இதுதான் ஒரு மெயினான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதற்கு நேர் எதிர் திசை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயுமே தென்மேற்கு மூல திசை. இந்த தென்மேற்கு மூல திசையில தெரு தாக்கம் வந்து குத்துறது. அது தென்மேற்கு மூலையில தெற்கு பார்த்து ஒரு தெரு வந்து குத்துனாலும் சரி, அதே மாதிரி மேற்குல இருந்து வந்து ஒரு தென்மேற்கு மூலை குத்துனாலும் சரி, கேரண்டியா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க கடன் ஆகிறதுக்கு பிளாட் வாங்கும் பொழுது நீங்க கடன் ஆக போறீங்க இனிமேல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தென்மேற்கு மூலையில வீட்டை முதல்ல கட்டணும். நிலத்தை தூங்குறக்கூடிய அந்த இடமே தென்மேற்கு மூலையில, அங்கதான் வீட்டை கட்டணும். அப்ப அந்த இடத்துல வீட்டை கட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு சுபிச்சம் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல தெரு வந்து குத்தாத மாதிரி இருக்கணும். அப்ப இந்த தென்மேற்கு மூலையை எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க பள்ளம் பண்ணக்கூடாது. அந்த தென்மேற்கு மூலையில கிட்டத்தட்ட உயரமான மரங்களை வந்து எவ்வளவு வேணுமாலும் வச்சு வளர்த்தலாம். ஆனா தென்மேற்கு மூலையில அந்த செப்டிக் டேங்க் ஒண்ணு போட்டுட்டாலும் சரி, தென்மேற்கு மூலையில அந்த நிலத்தொட்டிங்கிறது ஒண்ணு போட்டுட்டாலுமே கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு வாழ்க்கை வழி தவறி செல்லக்கூடிய போதை பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இதுக்கெல்லாமே அவங்க நல்லா இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதியான ராகு பகவான் உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். எப்படியோ ஒண்ணு சேர்க்கை மூலம் தேவையில்லாம கடன் ரீதியான ஒரு சேர்க்கை கொண்டு போய் அதன் மூலம் கடன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப தென்மேற்கு மூலையை கரெக்டா ஹேண்டில் பண்ணும். இந்த தென்மேற்கு மூலையில தான் இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு உள்ள நுழையிறதுக்கு இந்த ராஜ நிலவுங்க அப்படிங்கக்கூடிய அந்த தலைவாசலை வச்சிருது. அப்படி தலைவாசலை வச்சுட்டாவே முடிஞ்சது, சோழி சுத்தம். கண்டிப்பா அந்த வீட்டை கடனுக்காக நீங்க வித்துட்டு வரணும். கடைசியில சங்கடங்கள், தோல்வி, அசிங்கம், அவமானம், நல்லா வாழ்ந்த ஃபேமிலி இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் படுக்கை அறையத்தான் அமைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு லெட்டின் பாத்ரூம் அமைக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. தென்மேற்கு மூலையில லெட்டின் பாத்ரூம் அமைச்சாலும் அந்த இடத்துல ஒரு தருத்தனம் தாண்டவம் ஆடும், கடன் ரீதியான பாதிப்பு கொடுக்கும். அப்ப
உங்கள் வீட்டை வந்து கடன் இல்லாம இருக்கணும்னா, அதாவது எல்லா மூலையும் நம்ம சரியா பார்க்கணும், அதுல மாற்றமே இல்லை. ஆனா வாஸ்துப்படி கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அதிகம் உள்ள நுழையிறாங்க. அதாவது ஒவ்வொரு இடம் பாதிக்கப்பட்டா இப்போ நோய் தாக்கம் ஒரு பக்கம் இருக்கும், வீட்டை வித்துட்டு போயிடுவாங்க ஒரு பக்கம், கடன் ஆயிடுவாங்க ஒரு பக்கம். இது மாதிரி ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயங்களும் வரும். இப்ப நம்ம பேசுறது என்ன, கடன் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் எங்க வரும்னா, இந்த வடகிழக்கு திசை, தென்மேற்கு திசை, இந்த 2 திசையிலையும் கடன் வர்றதுக்கு உண்டான வழியே இதுதான், ரூட்டே இதுதான். அப்ப தெற்கு பார்த்த வீட்டுக்கும் தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்கோ இல்ல எதா இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி, எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, அந்த தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்கோ அல்லது வந்து தண்ணி தொட்டியோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. தென்மேற்கு மூலையில உயரமான தொட்டிகள் தான் இருக்கணும். அதாவது தரைக்கு மேல் இருக்கக்கூடிய தொட்டி தான் தென்மேற்கு மூலையில் இருக்கணும். ஆனா தரைக்கு கீழ் இருக்கக்கூடிய தொட்டி எந்த தொட்டியுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வடகிழக்குல தரைக்கு மேல தொட்டி கட்டிடுவாங்க சில பேர், தண்ணி டேங்க் கட்டி வச்சிருவாங்க. தரைக்கு கீழே தான் வடகிழக்குல தண்ணி தொட்டி இருக்கணும், போர் இருக்கணும், கிணறு இருக்கணும். அதை விட்டு மேல வந்து தண்ணி தொட்டி, ஈசானியத்தில் தண்ணி தொட்டி இருக்கணுங்கிறது ஈசானிய மூலையில தொட்டி தரைக்கு மேல கட்டி வச்சிருது. இது எல்லாமே கடன் வந்து உங்களுக்கு தன்னப்பால சேர்ந்து வரும். அப்ப இந்த 2 திசைகளையும் கவனமா செயல்படுத்துங்க. வடகிழக்கு மூலையை எந்த அளவுக்கு சுத்தமா, சந்தோஷமா, லேசா, அப்படி மிருதுவா, எவ்வளவு அழகா நீங்க எவ்வளவு அழகா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அழகா இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில இந்த வீட்டோடைய மெயின் தலைவாசல், செப்டிக் டேங்கு, போரு, கிணறு, இது எல்லாம் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாவே கடன் ரீதியான ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லி நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.